இந்த ஸ்ட்ரெச் பண்ணா போதும் இந்த sciatica பெயின்ல இருந்து 2 மினிட்ஸ்ல ரிலீவ் ஆயிடலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா sciatica பெயின்றது herniated disc அல்லது disc bulgeனால sciatica nerveல pinch ஆகும்போது அவங்களுக்கு பெயின் ஹிப்ல இருந்து டோஸ் வர ரேடியேட் ஆகுது. இந்த டிஸ்க்ன்றது ஒரு சின்ன ஜெல் மாதிரி. சோ அது வந்து உங்களை ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படுது. சப்போஸ் அதுல வந்து ஓவர் பிரஷர் ஆகி உங்களுக்கு அங்க பல்ஜ் ஆகுச்சுன்னா அந்த பல்ஜ் ஆன போர்ஷன் வந்து உங்க sciatica nerveோட பிரஷர் ஆகும். சோ அந்த பிரஷர் ஆகும்போது உங்களுக்கு இந்த பெயின் வந்து ஹிப்ல இருந்து ரேடியேட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை இந்த L5 S1 வந்து தாங்கிறதுனால அங்க அதிகமா பிரஷர் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் வர்றதுக்கு காரணமா இருக்கலாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா யோகாசன போஸ்டர்ஸ் மூலமா அந்த பல்ஜஸ் இருந்து நம்ம sciatica nerve கொஞ்சம் விலக்கி வைக்க போறோம். அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ண அங்க வந்து உங்களுக்கு blood circulation அதிகமாகி சீக்கிரமே பெயின்ல இருந்து ரிலீவ் ஆகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது சுப்த பாதாங்குஸ்தாசனா. சோ இதுக்கு நம்ம முதல்ல கால்ல இந்த மாதிரி ஒரு ரோ போட்டுக்கோங்க. படுத்துட்டு காலை ஸ்ட்ரைட்டா 90 டிகிரி லிஃப்ட் பண்ணணும். இல்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ண முடியுதோ லிஃப்ட் பண்ணிக்கலாம். சோ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஹிப்ல பெரிஃபார்மஸ் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பிளஸ் க்ளூட் மசில்ஸும் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி பெயினை வந்து நல்லாவே கம்மியாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜட்ர பரிவர்த்தாசனாவோட இன்னொரு வேரியேஷன். இதுக்கு கைகளை மேல கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்க கால் பாதத்தை முட்டி மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹிப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது வெட்டி கீழே படலைனாலும் பரவாயில்ல, எவ்வளவு முடியுதோ ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு L5 S1ல நல்ல ஒரு ட்விஸ்டிங் கிடைக்குது. சோ அதனால உங்க அலைன்மெண்ட் கரெக்ட் ஆகி டிஸ்க் பல்ஜஸ் வந்து நல்லாவே கம்மியாகும். பிளஸ் வந்து பெரிஃபார்மஸ் மசிலும் இங்க நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகுறதுனால அதுல sciatica nerve அழுத்தம் இருந்தாலும் அதுவும் நல்லாவே கம்மியாகும். இப்போ நம்ம பார்க்க போறது பார்ஸ்வ கோணாசனா. சோ இதுக்கு வந்து உங்க கால்களை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கால் பாதத்தை இந்த மாதிரி திருப்பிக்கணும், இன்னொரு பாதம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சோ இப்போ நம்ம அப்படியே பெண்ட் பண்ண போறோம். முட்டி பெண்ட் பண்ணிட்டு கை வந்து உங்க ஹீல்ஸ் கிட்ட பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஹீல்ல இருந்து நீ வர இருக்கிற போர்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பிளஸ் வந்து உங்க கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். கை வந்து உங்க காதுகள் கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கலாம். சோ இதுல வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்க லோயர் பேக்ல இருக்க மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். பெரிஃபார்மஸ் மசில்ல உங்க sciatica nerve பிரஷர் ஆயிடுச்சுன்னா அதுவுமே நல்லாவே ரிலீவ் ஆகும். சோ பொசிஷன்ஸ் வந்து அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கறனால உங்களுக்கு பெயின் சீக்கிரமே ரெடியூஸ் ஆகும். இந்த யோகா போஸ்டர்ஸ் மூலமா நீங்க இனிஷியல் லெவல்ல sciatica பெயினால சஃபர் ஆயிட்டு இருக்கீங்களா, டக்குனு ரிலீஃப் கிடைக்கும். இதுவே நீங்க ரொம்ப நாளமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு யோகா தெரபிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான போஸ்டர்ஸ் பண்றது ரொம்பவே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரியான யோகா டிப்ஸ்க்கு எங்களோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.